என்ன சொல்ல வராங்கன்னா தொண்டர்கள் வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? விஜய் என்ன சொல்ல வரீங்க? இப்போ விஜய்க்கு நாங்க எதிரி கிடையாதுன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு நீங்க சொல்ல வேணாம். நீங்க மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்றீங்க. நீங்க மீண்டும் 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 நீங்க என்ன தெளிவுபடுத்துறீங்க? விஜய் வந்து நாங்க எதிர்க்கிறோம் நாம் தமிழர் நீங்க ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க. அதானே? நாங்க எதிர்க்கல, நாங்க எதிர்க்கல, நாங்க எதிர்க்கல. விஜய் எங்களுக்கு எதிரி கிடையாது. நாங்க வா தம்பி, பார்த்து வா தம்பி, ஓரமா வா தம்பி, அடிபற்ற போற தம்பி, அட்வைஸ். இப்ப நீ சொல்ற உங்க அப்பா சொல்லுவாரு, அம்மா பார்த்து போமா, அம்மா கூட்டம் தான் போவாதம்மா, அம்மா யாருன்னா ஓடனா ஓடி போய் ஏறாதம்மா, பொறுமையா சொல்லுவார்ல. யார் சொல்லுவா? அப்பா அம்மா சொல்லுவாங்க. அதான் எங்க அண்ணன் சொன்னாரு. இந்த தொண்டர்கள் தான் உங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப வந்து நீங்க என்ன பைத்தியக்காட்சி மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு கடுப்பாகுது எனக்கு. அவங்க எதுக்கு இப்ப விஜய் அவர்கள் வந்து வந்ததே 3 வருஷம் தான் ஆகுது. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த தொண்டர்கள் எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? 14 வயசு 15 வயசு திமுக போட்டுருப்பாங்க. ஆனா விஜய் வந்ததுக்கு அப்புறம் தற்கொலையா திமுக நீங்க மக்களை வந்து போட்டிருப்பாங்க, அண்ணா திமுக போடுறாங்க, பிஜேபிக்கு போட்டிருப்பாங்க, காங்கிரஸ்க்கு வந்து அரசியல் படுத்தல. இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் படுத்தணும்னு சொல்றீங்க. என்ன அரசியல் படுத்தல? வெளியே தெரியல, இப்பதானே தெரியுது. இப்பதானே